கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, துறவர வார்த்தை பாட்டில் 50வது ஆண்டு பொன் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருட் சகோதரி சரோ அவர்களுக்கு என் சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் இறை மக்களாகிய உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த மறை உரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கின்றேன். சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் இந்த வீட்டுக்கு வருகிற பொழுதெல்லாம் கேட்டு வைப்போம். அவங்களும் சில சமயம் நல்லா இருக்கிறேன், சில சமயம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வெவ்வேறு பதில்களும் கொடுத்திருப்பார்கள். இன்று மன நிறைவுடன் 50 ஆண்டுகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்விலே நிகழ்ந்தேறியிருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் நான் பின்னால் திரும்பி பார்க்கின்ற பொழுது துவக்கம் முதல் இந்த தருணம் வரை என்னோடு பயணித்த அனைவருக்குமே நன்றி சொல்வதற்காக, உங்களை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்வதற்காக, நான் நன்றாய் இருக்கிறேன் என்பதை உறுதிபட சொல்வதற்காக இதோ உங்கள் மத்தியில் இந்த பொன்விழாவினை நான் கொண்டாடுகிறேன் என்ற உள்ள நிலையோடு நமது அருட் சகோதரி அவர்கள் நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அதிலும் கூட இன்னும் இந்த விழாவிற்கு அர்த்தம் கூட்டும் வண்ணமாக இன்று திருமுழுக்கையும் பெறக்கூடிய குழந்தையையும் பெற்றிருக்கக்கூடிய பெற்றோரோடு இணைந்து இந்த விழாவினை கொண்டாடுவது இன்னும் அர்த்தம் சேர்க்கிறது. ஏன்னா முகவரையில் அடிக்கோடிட்டார்கள், விசுவாச பூமியான வீரநல்லூர் என்று சொன்னார்கள். பூமி என்றால் அது விதையை உள்வாங்க வேண்டும். அப்படியெனில் நம்பிக்கை விதையை விதைக்கின்ற நாளாக, இறை வார்த்தை என்னும் விதையை நம்முடைய உள்ளத்தில் வாங்கக்கூடிய நாளாக இந்த திருமுழுக்கு ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுக்கும் அமைகிறது. அப்படியெனில் இந்த விசுவாச பூமிக்கு நான் மறுபடியும் வருகிறேன். பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நான் எவ்வாறு காத்து கொண்டேன், எப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று இந்த இறைமக்களுக்கு சொல்ல வேண்டுமெனில் அதற்கு இந்த திருமுழுக்கோடு இணைந்த விழாவினை கொண்டாடுவதுதான் அர்த்தம் தரும் என்று அந்த விழாவையும் தன்னோடு இணைத்து கொண்டிருப்பது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. ஆக இந்த நாள் என்பது நமக்கு மகிழ்ச்சியின் நாளாக, இறை புகழ்ச்சியின் நாளாக, அந்த இறைவனுக்கு நன்றி கூறும் ஒரு நாளாக அமைகிறது எனில் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு உள்ள பெருக்கில் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய அருட் சகோதரியோடு ஒரு துறவியாக நானும் நினைத்து பார்த்து ஒரு 50 வருடம் எனக்கும் கடந்தால் எத்தகைய உள்ளத்தோடு நான் இருப்பேன் என்று சிந்திக்கத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். அதை ஒரு 3 கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். துறவிகளுக்கு நன்றாய் தெரியும், அதிலும் குறிப்பாக அருட் சகோதரிகளுக்கு இன்னும் நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு முறையும் தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது அன்னை மரியாளை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த நாளிலும், வார்த்தைப்பாடு நாளிலும் அந்த கையில் ஒரு சின்ன விளக்கை கொடுப்பார்கள். அந்த விளக்கை ஏந்தி கொண்டு அவர்கள் ஆலயத்தின் முன்னால் வந்து பலிபீடத்தின் முன் கொடுக்க வேண்டும். அப்படிதான் அருட் சகோதரி அவர்களும் ஒவ்வொரு வருடமுமே இந்த 50 ஆண்டுகளாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருப்பார்கள். இப்படிதான் ஒரு இடத்தில் ஒரு அருட் சகோதரி இப்படியாக அந்த விளக்கை ஏந்தி கொண்டு வந்தார்களாம். நமக்கு நல்லா தெரியும், ஃபேன் காற்றுலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த விளக்கு அணைய பார்க்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அருட் சகோதரி, அந்த விளக்கை அணையாமல் கையை வைத்து பொத்தி கொண்டு அதை பாதுகாப்பாக கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா அணைஞ்சு போயிடக்கூடாது. அணையாமல் கொண்டு வந்து ஆலயத்தின் முன் வைப்பது தான் ஒரு பெரிய போராட்டம். இதை உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த பெற்றோர் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தார்களாம். என்னுடைய மகள் இப்படி விளக்கை அணைஞ்சு போவோமோ அணையாதோ என்று பயந்து பயந்து கொண்டு போய் வைந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த பெண்ணானவளுக்கு நான் ஏதாவது ஒன்றை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு டக்குன்னு யோசித்து இந்த டீ குடிக்கிற கப்பில் ஒரு ஓட்டையை போட்டு இதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, சிம்மினி மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கையை காலெலாம் வச்சு ரொம்ப அல்லோலப்பட வேணாம், கொண்டு போய் ஆலயத்தின் முன்னால் எளிதாய் வைத்து விடலாம் என்று உடனடியாக அந்த பெற்றோர் உதவி செய்தார்களாம்.
இது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, நமது அருட்சகோதரின் வாழ்வில் இந்த 50 ஆண்டுகளாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. நான் பெற்றுக்கொண்ட இந்த ஒளியை, நம்பிக்கை என்னும் இந்த ஒளியை இறைவனின் வழியாக இந்த மக்களுக்கு நான் கொடுக்க போகின்றேன். மரக்காலுக்குள் வைக்கப்பட்ட விளக்காக அல்ல, மாறாக வீட்டின் மேல் தண்டில் வைக்கப்பட்ட ஒரு விளக்கை போன்று ஒளி கொடுக்க நான் புறப்பட்டிருக்கிறேன் என்கின்ற நல்ல உள்ளத்தோடு தான் வீட்டை விட்டு கிளம்பினார்கள். ஆனால் இதே போன்று ஃபேன் காத்து பெருங்காத்து அடிக்கத்தான் செய்தது. பல வேளைகளில் கையை வைத்து அணைக்க வேண்டியதை அவர்களுடைய வேலையாய் போய்விடுமோ என்று கண்ட உறவுகள், உடன் பிறந்தவர்கள், அவர்கள் சொன்ன துறவிக்கு ஒரே வார்த்தை இதுதான். இது எல்லா துறவிக்குமே பொருந்தும். நீ வீட்டை பற்றி கவலையே படாத, உனது வீட்டிற்கு பொறுப்பாய் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த ஒளி அணைந்து விடுமோ அணையாதோ என்கின்ற பயம் உனக்கு இனிமேல் தேவையில்லை. எப்படி இந்த சிமினியை நான் உனக்கு கொடுத்தனோ அதே போன்று வாக்குறுதியை நான் உனக்கு தருகிறேன். இனி துணிந்து உன்னுடைய பணியை செய், உனது ஒளியை மக்கள் முன் ஒளிரச் செய். இறைவன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நன்மைகள் செய்திருக்கிறார், நான் அந்த நன்மைகளிலிருந்து உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன் என்று துணிந்து நீ நடைபோடு என்று சொல்லுவது ஒரு துறவிக்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இதைத்தான் இவர்களுடைய வீட்டிலும் உடன் பிறந்தவர்கள், உறவுகள் சொல்லி இவர்களுடைய அந்த ஒளியை அணையாது காத்திட, அந்த ஒளியை தொடர்ந்து ஒளிர செய்திட இவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். இது வெறுமனே வாக்குறுதியால் மட்டுமல்ல, மாறாக ஜபத்திலும் இவர்களை தாங்கி இந்த நாள் வரை இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் எனில் அதற்காக கண்டிப்பாக அருட்சகோதரி அவர்கள் இன்று நன்றி சொல்லிட விழைகிறார்கள். இரண்டாவதாக, அருட்சகோதரியினுடைய உள்ளத்தோடு சிந்திக்கின்ற பொழுது இன்னைக்கு துறவிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், எதை சாதித்து விட்டீர்கள்? 50 வருடம் வாழ்ந்திருக்கிறீர்கள். பயிற்சி நிலையில் ஒரு புறம், இளம் துறவியாக இன்னொரு புறம், உங்களுக்கென்ற பொறுப்பை பெற்றவுடன் தலைமைத்துவ பகுதியில் ஒரு புறம் என்று வெவ்வேறு படிநிலைகளில் இந்த துறவு வாழ்வு என்று நகரும். இது எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இது பொருந்தும் தான். இப்படி நகர்கின்ற பொழுது ஒரு முறை ஒரு மனிதன் ஆற்றின் விளிம்பில் நின்று கொண்டு என்று வேடிக்கை பார்த்து அல்லது மனதை நொந்து கொண்டானாம். ஏனையா நீ மனதை நொந்து கொள்ளுகிறாய் என்று கேட்ட பொழுது, பலருக்கு செல்வாக்கு இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, இருப்பவர்களெல்லாம் மிக அருமையாக உயர்ந்த பாலங்களை கட்டி இந்த ஆற்றின் கரையிலிருந்து அடுத்த ஆற்றின் கரைக்கு எளிதாய் சென்று விடுகிறார்கள். என்னக்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லையே, இவாம் பெரிய ஆற்றை நான் எப்படி கடக்கிறது, என்னை சார்ந்திருப்பவர்களையும் எப்படி கடக்கச் செய்வது என்று திகைத்து போய் நிற்கிறேன் என்று சொன்னார்களாம். அப்பொழுது, ஒன்றும் கவலை கொள்ளாதீர்கள், எங்களிடம் இருப்பதையெல்லாம் எடுத்து கொண்டு வருகிறோம். நாமும் மிகப்பெரிய பாலத்தை கட்டவிட்டாலும் பரவாயில்லை, இந்த ஆற்றின் மீது கல்லை கொண்டாவது போட்டு ஒரு வழிபாதையையாவது நாம் உருவாக்குவோம் என்று அந்த ஆற்றை கடந்திட உதவி செய்தார்களாம். அதே போன்றுதான் அருட்சகோதரியினுடைய இந்த 50 வருட நாட்களிலும் பயிற்சி நிலை ஒன்று, இளம் துறவியாக இன்னொன்று, தலைமைத்துவ பண்பில் இன்னொன்று, அதையும் கடந்து தலைமைத்துவ பண்பே இல்லாத நிலை என்று எவ்வித நிலைப்பாடு வந்தாலும், என்னில் பெரிய காசு பணம் செல்வாக்கு எதுவும் இல்லை என்கின்ற நிலைப்பாடு வந்தாலும் இன்று அருமையாக அந்த ஆற்றை கடந்து வந்திருக்கிறார்கள். அருமையாக ஒரு வழிபாதையை மக்களோடு இணைந்து உறவுகள் வழியாக உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த அன்பை, எந்த உறவு வளர்த்தலை தங்களுடைய குடும்பத்தில் கற்றுக்கொண்டார்களோ அதே அன்பை, உறவு வளர்த்தலை இருந்த இடங்களிலெல்லாம் பகிர்ந்து கொண்டு ஒரே சமூகமாக, இறை குழுமமாக ஓர் ஆற்றின் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு இன்று கடந்து வந்திருக்கிறார்கள். ஆக இவர்களோடு பயணித்த அனைவருக்காகவும் இன்று நன்றி சொல்ல விழைகிறார்கள். மூன்றாவது, ஒரு அருமையான ஒரு மனிதன் இருந்தாராம். ஆனால் அவர்தான் அருமையான மனிதர். குடும்பத்தில் அருமை என்பதற்கு இடமே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் வேலை செய்கிற இடத்தில் அவருக்கு மேல் உள்ளவர் திட்டிக் கொண்டே இருப்பாராம். உனக்கு கூறு இல்லை, இதை செய்ய தெரியல, அதை செய்ய தெரியல என்று எதை செய்தாலும் குறை சொல்லக்கூடிய நிலைப்பாடு தான் அவருடைய பணியிடத்தில் இருந்தது. பணியை விட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பொஞ்சாதியும் சும்மா இருப்பதல்ல. வீட்டில் உப்பு இல்லை,
புளி இல்லை, பருப்பு இல்லை, எதை நான் பொங்குவேன், எதை நான் உருவாக்குவேன் என்ற புலம்பல் தான் அந்த வீட்டிலும் இருக்குமா. இப்படி இரு பக்கமும் அடி வாங்கக்கூடிய மத்தளத்தை போன்று இந்த நபரினுடைய வாழ்வு இருந்தாலும் எப்போவுமே கலகலன்னு இருப்பாராம். அப்போது அவருடைய நண்பர் கேட்டாராம், உனக்கு மட்டும் எங்கிருந்த ஐயா இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்போ வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மரத்தை காண்பித்து, இதுதான் என்னுடைய கவலை மரம் அப்படின்னு சொன்னாராம். அப்படி அந்த மரத்தில் என்னையா இருக்குது, எப்பப்பெல்லாம் நான் என்னுடைய பணியை முடித்து வீட்டுக்கு வருகின்றேனோ, பணியில் நான் சந்தித்த சவால்களை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த மரத்தில் கட்டி தொங்க போட்டுருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், பணியில் உள்ளக்கூடிய பிரச்சனைகளை வீட்டிற்குள் எடுத்துக்கொண்டு வரமாட்டேன் என்று அர்த்தம். திரும்ப வீட்டை விட்டு நான் பணிக்கென்று புறப்படுகிற பொழுது மறுபடியும் இன்னொரு பேப்பரை எடுப்பேன், அதில் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் எழுதி அந்த மரத்தில் கட்டி விட்டுட்டு போயிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை என்னுடைய பணியின் இடத்திற்கு நான் கொண்டு போக மாட்டேன் என்ற அர்த்தம். இதில் இன்னொரு பெரிய மகத்துவம் இருக்குது. இப்போ எந்த பிரச்சனையை எந்த நாளில் நான் எழுதினேன் என்பதே எனக்கே தெரியாது, எக்கச்சக்கமாக தொங்குது. இந்த மரத்தில் இப்படி என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கட்டி போட்டுவிட்டு எந்த பிரச்சனையையும் எங்கும் கடத்தாமல் நான் வாழ்வதால் தான் எல்லா இடத்திலுமே எந்த நேரத்திலுமே நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று அவருடைய நண்பருக்கு சொன்னாராம். அதே போன்றுதான் அருட்சகோதரி அவர்களுக்கும் நமது சிலுவை மரமே அவர்களுடைய கவலையின் மரமாக இருந்திருக்கிறது. குடும்பம் வாழ்வாக இருந்தாலும் சரி, பணி செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, இரு பக்கமும் அடி வாங்கக்கூடிய மத்தளங்களாக வாழக்கூடிய சூழலும் எழுந்துதான் இருந்திருக்கும். ஆனால் எப்படி இந்த மனிதர் அந்த நாளையும் பொழுதையும் கையாண்டாரோ, அதே போன்று இந்த சிலுவை மரத்தில் அனைத்தையும் ஒப்புவித்துவிட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பேர் உத்தியை அவர் இன்று கண்டுகொண்டார். அதற்குத்தான் இன்று நன்றி சொல்லிட நம் அனைவரையும் அழைத்து, வாருங்கள் என்னோடு மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என்ற அழைப்பையும் தருகிறார். இப்படியாக ஒரு துறவியினுடைய அந்த 50 வருடங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது எங்கும் மகிழ்ச்சி, எங்கும் சாதனை என்கின்ற ஒரு சொல்லாடல், எதற்கு மேல் நான் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற பறைசாற்றல், அதை தான் இன்று நமது அருட் சகோதரி வாழ்ந்து கொண்டும் கொண்டாடி கொண்டும் இருக்கிறார்கள். இனி இன்னொரு சீரியஸான கொஸ்டின் இருக்குது. 50 வருடம் ஆகிவிட்டது, வயதும் ஆகிவிட்டது, இனி என்ன செய்ய போகிறீர்கள்? இனி செய்ய போவதுதான் இதைவிட மகத்துவமான ஒரு பணியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அனுபவம் தான் உயர்ந்த ஆசான் என்று சொல்லுவார்கள். இந்த அனுபவம் தரக்கூடிய ஞானம் இன்று இவர்களோடு நிரம்ப இருக்கிறது. இவர்கள் சந்திக்கக்கூடிய இளம் துறவிகள் அனைவருக்குமே இந்த ஞானத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுதெல்லாம் இவர்கள் இன்றும் கடவுள் பணியை செய்து கொண்டிருப்பவர்களாக, இளம் துறவிகளுக்கும் தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை கற்றுக் கொடுப்பவர்களாக, என்னை போல் இன்னாலும் சாதனைகளை படைத்திட முடியும் எனும் நம்பிக்கையை ஊட்டுபவர்களாக இனி நமது அருட் சகோதரி இருக்கப் போகிறார்கள். செகண்ட் பெடலிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொடைக்கானல் பக்கம் நான் போனீங்கன்னா சைக்கிள் ரைடு இருக்கும். அதில் 2 பேருமே ஓட்டலாம். அதில் முன்னாடி உள்ளவர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டணும், பின்னாடி உள்ளவர் ஓட்டுற மாதிரி ஓட்டினா போதும். அதே போன்று தான் இன்று நமது அருட் சகோதரி இனி வரக்கூடிய காலங்களிலே செகண்ட் பெடல் போட இருக்கிறார்கள். அப்படியெனில் இவருடைய குழுமத்தில் உள்ள வேறு ஏதோ ஒரு துறவி இவருக்கு முன்னால் இருந்து தன்னுடைய பணியை முன்னெடுத்து செல்ல அவருக்கு ஒத்தாசையாக, இனி நான் இதையெல்லாம் உனக்கு சவாலாய் செய்து கொண்டிருக்கிறேன், இனி கவலை கொள்ளாதே, நீ துணிந்து வண்டியை ஓட்டு, உன் பின்னால் ஜெபத்தில் தாங்கிட, என்னுடைய ஞாபகத்தில் தாங்கிட, என்னுடைய ஞானத்தை உனக்கு கொடுத்து உனக்கு வழிகாட்டிட நான் இருக்கிறேன் என்கின்ற உறுதிப்பாட்டை கொடுக்க நமது அருட் சகோதரி காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி 50 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் இனி வரக்கூடிய ஆண்டுகளிலும் இதே நற்செய்தி பணியை இதே மகிழ்ச்சியோடு நான் செய்யத்தான் இருக்கிறேன், அதற்காக எனக்காக வேண்டுங்கள் என்று கேட்டிடதான் இன்று நமது ஆலயத்தை நோக்கி அருட் சகோதரி வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அருமையான ஒரு தனத்தில் தொடர்ந்து அருட் சகோதரியின் வாழ்வில்
இறைவன் செய்திருக்கக்கூடிய மாபெரும் நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தினை ஆண்டவன் அருள வேண்டும் என்றும், நற்செய்தியில் கேட்டபடி இந்த ஒளியானது தொடர்ந்து ஒளிந்திட வேண்டும் என்றும் நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் தன்னுடைய இந்த விழாவிற்கு அர்த்தம் கொடுக்கும் வண்ணமாக இதோ திருமுழுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைக்காகவும் வேண்டுவோம். இதே போன்றுதான் ஒரு நாள் அந்த நம்பிக்கையை விதையாக பெற்றுக்கொண்டார்கள். இதே போன்றுதான் ஒரு நாள் கிறிஸ்துவின் ஒளியை கரத்தில் ஏந்தினார்கள். இன்று மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று திரு அவையின் குழுமத்தில் ஒரு உறுப்பினராக அடையாளப்படுத்தப்படக்கூடிய இந்த குழந்தையும் இவருடைய எதிர்காலமும் எப்படியாக மாறிட வேண்டும் என்று